காவலர் குடியிருப்புல ஓட 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 வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார் ஒருவர். எங்கெங்க சட்டம் ஒழுங்கு இருக்குது காவலர் குடியிருப்புல? அதிமுகவுடைய ஓனர் பாஜக தான் அப்படின்னு மனோகரமா சொல்றாரு. குறிப்பா அடிமையா வச்சிருக்காங்கன்ற கருத்தை நான் கேட்கிறேன். அதனால தான் நான் கேட்கிறேன், அப்படின்னா திமுகவோட ஓனர் காங்கிரஸா? திமுகவோட ஓனர் யாரு? ஏன்னா அவங்க தான் எமர்ஜென்சி பீரியட்ல அண்ணன் ஸ்டாலினே சிறையில் தள்ளினாங்க. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரும்போது இவங்க எந்த விதத்திலும் அவங்களுக்கு உதவி செய்யலை. ஆக யார் ஓனரு யார் ஓட்டருன்னு கூட இப்போ தெரிய மாட்டேங்குது. இப்போ யார் ஓட்டருன்னு தான் கணக்கெடுப்பு நடக்குது, யார் ஓனர்ன்றதில் இல்லை. அதனால தம்பி உதயநிதி அவர்கள் முதலில் அவர் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் நேற்று ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தம்பி கதிர் ஆனந்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டாருன்ற ஆசையில் மகிழ்ச்சியில் ராஜேந்திர சோழன் வரைக்கும் போயிட்டார். ஆக உன்னை கொடுத்து மாவட்ட செயலாளர் கொடுத்து கதிர் ஆனந்த் அந்த மாவட்டத்தை பிரித்து கதிர் ஆனந்துக்கு கொடுத்த உடனே அப்படியே அண்ணன் துரைமுருகன் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதையும் மறந்து ராஜேந்திர சோழன் அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் தாங்க அடிமை கூட்டம். இது என்ன அரசாங்கம் என்ன நடக்குது? இது என்ன மன்னராட்சி நடக்குதா? ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி அங்கே நீங்கள் தான் சொன்னீங்க இது மடமான்னு கேட்டீங்க. ஆனால் இன்னைக்கு ராஜேந்திர சோழன் லெவலுக்கு போயிட்டீங்க. அப்போ இது மன்னராட்சி நடக்குதா மக்களாட்சி நடக்குதா? மன்னராட்சி என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? உதயநிதிக்கு என்ன உரிமை இருக்கிறதுங்க? இன்னைக்கு எதன் மூலமா வந்தார் அவர் துணை முதலமைச்சரா? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு சமூக நீதின்னு சொல்லிங்களே, சமூக நீதியில் ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேண்டியதானே. அன்னை திருமாவளவன் போனவெல்லாம் எங்கே போகிறாங்க? செல்வ பெருந்தகை எங்கே போகிறாரு? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்தே மாதரம் பாடுவதற்கு சில இடங்களில் தடை விதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செல்வ பெருந்தகை எங்கெங்க போனார்? திமுகவோட ஒரு கிளை கழகமாக மாறிட்டார், காங்கிரஸை மாற்றியாகி விட்டது. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனும் கிளைக்கழகங்களோட அவர் அதை விட கீழ்கழகமாக மாற்றிக்கிட்டாங்க. ஆக நீங்கள் தான் உங்கள் கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் தருமபுரி கடலூர் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லைன்னு போராடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாங்க. அறிவாலயத்துக்கு போயிட்டு இன்னைக்கு இப்படியெல்லாம் அடிமையாக இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் சிந்திக்காமல் இன்னைக்கு திமுக மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே தவிர அவங்க எஜமானர்களாக இருக்கிறார்களே, முதலாளிகளாக இருக்கிறார்களே தவிர பாஜக அதிமுக கூட்டணியை சொல்வதற்கு இவங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு தான் அவங்க ஒப்புகை சீட்டை கொடுத்து அவங்க அதற்காக அப்ளை பண்ணலான்னு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் இன்னும் இலகுவாக்கியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த பிஎல்ஓ வரணும்னு கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. மிக இலகுவாக்கி அதை இணையதளத்தில் தான் தமிழர்கள் படித்தவர்கள் அதிகம் இருக்கின்ற மாநிலம் இந்த மாநிலம். ஒரு 30 நாள் கூட தேவையில்லை நம் தமிழர்களுக்கு, ஒரே நாளில் பதிவு செய்திருவாங்க. அதனால் இதுக்கு முன்னால் இல்லைன்னா கூட அவங்க ஆதார் அடையாள அட்டையை வைத்து அவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை அனுப்பலாம் என்பது தேர்தல் கமிஷனோட. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்க. இன்னொன்று, நான் திருநெல்வேலி கலெக்டரை பாராட்டுறேன். 90% நாங்கள் விண்ணப்ப படிவத்தை கொடுத்துட்டோன்னு சொல்கிறாரு. ஆனால் சென்னையில் 10% கூட போகலைன்றாங்க. இப்போ சென்னையில் என்னங்க பிரச்சனை? சென்னையில் மக்கள் பிரச்சனையா, இல்லைன்னா ஆட்சியர் பிரச்சனையா, இல்லைன்னா ஆளுகின்றவர்கள் பிரச்சனையா? இப்போ நம்ம எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சுட்டா முதலமைச்சர் இது சிரமம்னு சொல்லிட்டு இருக்காரு. கலெக்டர் அவங்க கார்பரேஷனில் உள்ளவங்க எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சுட்டா முதலமைச்சர் பேர் கெட்டு போயிடுமேன்றதுக்காகவே சுணக்கமாக கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன். இன்னொன்று, எங்கள் டிரைவர் ராமநாதபுரத்துலேருந்து பணியாற்றுறாரு. முதல் நாளே அவங்க வீட்டுக்கு விண்ணப்பம் வந்துருச்சு. அவங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இல்லை இங்கே வேலை செய்கிறாங்கன்னு நாங்கள் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டோம், என்ன லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியூரில் இருக்குது, அதனால் அவங்க வரணும்னு இல்லை. எந்த பெரிய அதாவது அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்ககிட்ட டெத் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அப்படின்னு சகோதரி ஜோதிமணி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் சும்மா
அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போகாதுங்க. நீங்கள் தான் அதை இடியாப்பமாக ஆக்கிக்கிட்டே போகிறீங்க. இடியாப்பம் ஒன்றும் டைஜஸ்ட் ஆகும். இப்போ இடியாப்பத்துலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் அந்த இடியாப்பத்தை போய் இடியாப்ப சிக்கல்னு நாங்கள் சொல்கிறது ஈஸியாக சீரணமாகணும்னா இடியாப்பம் சாப்பிடுங்கன்னு தான் நாங்கள் மருத்துவர் சொல்வோம். இன்னைக்கு இடியாப்பத்துலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடியாப்பத்தை சிக்கலாக பார்க்குறவங்க கிட்ட தான் பிரச்சனை இருக்குது இன்னைக்கு. ஏனுங்க உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்க. நான் கேட்குறேன், உங்களோட பிக் பாஸ் யாருங்க? ராகுல் காந்தி உங்கள் பிக் பாஸா? யாருன்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் கூட்டணியில் இல்லை, ஒரு அனுபவபூர்வமான ஒரு நட்பை கூட நீங்கள் பிக் பாஸ்ன்னு பேசுனீங்கன்னா, நீங்கள் பாஸ் மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி? ஆக ஒரு ஜனநாயக முறைப்படியே நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பது தான் நான் கேட்குறேன். அப்படி பார்த்தா அண்ணன் முருகன் பேசுகிறாரு, அப்போ உதயநிதி பிக் பாஸா? நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறேன், அமைச்சர்கள் எல்லாம் 3வது 4வது வரிசையில். உதயநிதி அப்புறம் இன்ப நிதி அப்புறம் அந்த நிதிகளுக்கு தான் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா நிதி தான் உட்கார்ந்துட்டுருக்கு. அதனால தமிழகத்தில் முதலமைச்சர்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை கடுமையாகவே நான் பதிவு செய்கிறேன். தயவு செய்து மக்கள், ஏன்னா வர்ற பியர் நான் கேட்டேன், இல்லை இது ரொம்ப கொடுத்துட்டு போங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குன்னு டிவியில் டெய்லி சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷத்தில் உட்காந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டியது தான். அதனால் இலகுவாக இருக்கிறத காம்ப்ளிகேஷன் சொல்லாதுங்க. ஒருவேளை நீங்கள் பரீட்சை எழுதுகிற மாதிரியே இதையும் நினச்சிக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே கிடுகிடுன்னு எழுதுகிறவங்க நாங்கள், பிரச்சனையே இல்லை. அதனால் தயவுசெய்து உங்களை மாதிரியே மக்களை நினைக்க வைக்காதுங்கன்றது எனது கருத்து. அவரே தான் சொன்னார், திரைப்படத்துறையில் பேஸ்மெண்ட் இவர் எங்கேருந்து போட்டார்? உதயநிதிக்கு என்ன பேஸுங்க? கலைஞரின் பேரன், அண்ணன் ஸ்டாலினின் மகன், இந்த பேஸ் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தலைவராக வரலாம். ஆனால் இன்னைக்கு என்ன பேஸ் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பேஸில் அதை பேசுகிறீங்க? என்ன பேசிக்கை வைத்து அதில் பேசி கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஃபேஸில் பேசுகிறீங்கன்னு தெரியல. என்ன ஃபேஸை வைத்துக்கொண்டு பேஸ் இருக்கான்னு கேட்குறீங்கன்னு தெரியல. ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் உதயநிதியும் அண்ணன் ஸ்டாலினும். அதனால் இதை தயவு செய்து நீங்கள் மாற்றணும். எல்லா ஆணவமும் இன்னொரு 6 மாதத்திற்கு பின்பு. இன்னைக்கு காவலர் குடியிருப்புலங்க, காவலர் குடியிருப்பில் ஓட 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 வெட்டி சாய்க்கப்பட்டு இருக்கிறார் ஒருவர். எங்கெங்க சட்டம் ஒழுங்கு இருக்குது? காவலர் குடியிருப்பில், போலீஸ் ஸ்டேஷனில், அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஃபோனில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார், தாக்கப்பட்டு இருக்கிறார். உயர்நீதிமன்ற வளாகத்தில் வக்கீல்கள் தாக்கப்படுகிறார்கள். தருமபுரியில் நம்ம பார்த்தோம். எங்கெங்க சட்டம் ஒழுங்கு இருக்குது? இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு சார் 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 தூக்கத்தில் எழுந்திரிச்சா கூட சார் இதைத்தான் பேசிக்கோ. சார்னாலே உங்களுக்கு பதற்றமாக இருக்குது. அதனால முதல்ல சட்டம் ஒழுங்க பாருங்க, மக்களோட பிரச்சனையை பாருங்க, அதுக்கப்புறம் சாரை பார்க்கலான்னு தான் எனக்கு கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.